கால பைரவர் கதை. பிரம்மாவின் அகந்தை ஒரு காலத்தில் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கும் பொறுப்பு பிரம்மாவுக்கு இருந்தது. அவர் உலகங்களை உருவாக்கினார், உயிர்களை படைத்தார். காலப்போக்கில் பிரம்மா தன் படைப்பில் பெருமை கொள்ளத் தொடங்கினார். தன்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்று எண்ணினார். அந்த அகந்தை காரணமாக பிரபஞ்சத்தில் சமநிலை குலைய ஆரம்பித்தது. சிவனின் மௌனம். பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை சிவன் கவனித்தார். ஆனால் அவர் உடனடியாக எதையும் செய்யவில்லை. கைலாசத்தில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். சிவன் பேசாமல் இருந்த அந்த மௌனம் ஒரு பெரிய மாற்றத்துக்கான முன்னறிவிப்பு ஆகும். கால பைரவாவின் தோற்றம் பிரம்மாவின் அகந்தையை முடிவுக்கு கொண்டு வர சிவனின் மூன்றாவது கண் திறந்தது. அந்த கண்ணிலிருந்து பெரும் சக்தி வெளிப்பட்டது. அந்த சக்தியிலிருந்து கால பைரவா தோன்றினார். கால பைரவா என்பது காலத்தையும் மரணத்தையும் கட்டுப்படுத்தும் சிவனின் ஒரு வடிவம். பிரம்மாவை எதிர்கொள்ளும் பைரவா, கால பைரவா நேரடியாக பிரம்மலோகத்துக்கு சென்றார். அங்கு பிரம்மா இன்னும் அகந்தையுடன் இருந்தார். கால பைரவா எந்த கோபமும் இல்லாமல் பிரம்மாவின் 5வது தலையை நீக்கினார். அது அகந்தையின் முடிவாக இருந்தது. அந்த செயல் மூலம் பிரபஞ்சத்தின் சமநிலை மீண்டும் உருவாகியது. பிரம்மஹத்திய தோஷம். அந்த நிகழ்வுக்கு பிறகு பிரம்மாவின் தலையோடு கால பைரவாவின் கையில் ஒட்டிக்கொண்டது. இது பிரம்மஹத்திய தோஷம் என்று அழைக்கப்பட்டது. தெய்வமாக இருந்தாலும் செய்த செயலின் விளைவை அனுபவிக்க வேண்டும் என்பதற்கான அடையாளம் அது. கால பைரவா அந்த தோஷத்தை ஏற்றுக்கொண்டார். அலைந்து திரியும் துறவி தோஷம் நீங்க வேண்டும் என்பதற்காக கால பைரவா துறவியாக அலைந்தார். ஆபரணங்களையும் ஆயுதங்களையும் விட்டுவிட்டார். காடுகள், கிராமங்கள், நகரங்கள் என பல இடங்களில் அலைந்தார். அவரை பார்த்து சிலர் பயந்தனர், சிலர் அவரை உணர்ந்தனர். சுடுகாட்டு தியானம். கால பைரவா சுடுகாட்டை தன் இருப்பிடமாக கொண்டார். அங்கு அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். மரணம், வாழ்க்கை, அகந்தை ஆகியவற்றின் உண்மையை அங்கு உணர்ந்தார். சுடுகாட்டில் அமர்ந்த தியானம் அவரது மனதை அமைதியாக்கியது. காசி நகரில் நுழைவு ஒரு நாள் கால பைரவா காசி நகரை அடைந்தார். காசி என்பது விடுதலைக்கு வழித்தரும் புனித நகரம். அவர் அந்த நகருக்குள் நுழைந்ததும் கையில் இருந்த தலையோடு தளரத் தொடங்கியது. அது தோஷம் முடிவுக்கு வரும் அறிகுறியாக இருந்தது. அன்னபூரணியின் அருள் காசியில் உள்ள அன்னபூரணி தேவியின் ஆலயத்தில் தேவி கால பைரவாவை வரவேற்றாள். அவர் கையில் இருந்த தலையோட்டில் தேவி உணவு அளித்தாள். அந்த நொடியிலேயே தோஷம் முற்றிலும் நீங்கியது. கருணை மூலம் கர்மம் முடிந்தது. மாற்றமும் மன்னிப்பும் தோஷம் நீங்கிய பின் கால பைரவா அமைதியான நிலையில் நின்றார். அவரது பயங்கர தோற்றம் இருந்தாலும் அவருள் அமைதி இருந்தது. சிவன் அவரை ஆசீர்வதித்து அவரின் பணி நிறைவேறியதை உணர்த்தினார். காசியின் காவலன். அதன் பின் கால பைரவா காசி நகரின் காவலனாக நியமிக்கப்பட்டார்.